அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. வசந்த் எனக்கு 800-900 ஸ்கொயர் ஃபீட்லாம் லேண்ட் ஏரியா வேணாம், எனக்கு அரை கிரவுண்டாக இருக்கணும், வீடு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா, உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டினா எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் செட் பேக் விடுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பிசிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் நல்லா இருந்தது. இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சரி, வால் மவுண்ட் கிளாசட் சரி, உங்களுக்கு இந்த பார்க்கிங் வாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் டைல்ஸும் சரி, வீடு நல்லா வந்து வென்டிலேட்டடாகவும் இருக்குது, ஸ்பேஷியஸாகவும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த கண்டிப்பாக ஃபீல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க முடியும் பெட்ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங் இந்த கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பில்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், மாடுலர் கிச்சன் அதெல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. எதனால இப்போ பண்ணல அப்படின்னு பில்டர் சொல்லிதாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டருடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறவங்க ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்ட் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஹைலைட்டாக பார்க்குறேன்னா, அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. வசந்த் எனக்கு 800-900 ஸ்கொயர் ஃபீட்லாம் லேண்ட் ஏரியா வேணாம், எனக்கு அரை கிரவுண்டாக இருக்கணும், வீடு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா, உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஆஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டினா எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் செட் பேக் விடுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பிசிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் நல்லா இருந்தது. இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சரி, வால் மவுண்ட் கிளாசட் சரி, உங்களுக்கு இந்த பார்க்கிங் வாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் டைல்ஸும் சரி, வீடு நல்லா வந்து வென்டிலேட்டடாகவும் இருக்குது, ஸ்பேஷியஸாகவும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த கண்டிப்பாக ஃபீல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குடுவாஞ்சேரி இந்த கடையில் வீடு பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு காரணமாக தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வென்டிலேட்டட் சொல்கிறேன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜன்னலுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரிடார் ஃபுல்லாகவே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஜன்னல் இருக்குது. அதே மாதிரி இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருந்தாங்க. உள்ளே போயிட்டு வீடை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா KK கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸாக நம்ம அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவையே இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பில்லிட்ட பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை தானே விருப்பப்படுவீங்க, அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் சேனலுடைய லிங்க்கும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கன்சல்டேஷன் ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அந்தந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க. சரிங்களா? கன்சல்டேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண மறந்துடாது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. 1950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. பக்கத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கஸ்டமைசேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். பெட்ரூம்ஸ் இன்னும் பெருசாக வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீடை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் சென்னையினுடைய புறநகர் பகுதியான குடுவாஞ்சேரி காயிரம்பேட்டில் இருக்குங்க. காயிரம்பேட்டில் NKC நகரில் இருக்குது. NKC நகர் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காயிரம்பேட்டில் பிருந்தாவன் நகர் கொஞ்சம் ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம காயிரம்பேட் ஜங்ஷன்லேருந்து வரும்பொழுது பிருந்தாவன் நகருக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதான் NKC நகர். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட் மேலே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் ஒரு புதுசாக டெவலப் ஆன ஏரியாவில் ஒரு 2 பிளாட் விட்டு ஒரு பிளாட்லேயே வீடு இருக்கிற மாதிரி நெய்பர்ஹுட்டில் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். போயிட்டீங்களா? இடம் இருக்கா? ஓகே, பின்னாடி கொஞ்சம் ஓரமாக அப்படி போயிட்டு இருந்தாங்களா, சரி நம்ம கூட வழி விடலாம் அப்படின்னு தான் கேட்டேன். நல்ல ஒரு க்ரீனரியான பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸ்லையும் நல்லா இருந்தது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குது. சரிங்களா? இந்த கடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் கலிவந்தப்பட்டு கேம்பஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் ஸ்கூல் பெருமாட்டநல்லூர் கேம்பஸ் இருக்குது. SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லேண்ட்மார்க் அப்படின்னு உடனே நம்ம GST ரோட் பெல்ட்டில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஜோகோவில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரிஃபர் பண்ணலாம். மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் காரிடார், நம்ம மஹிந்திரா சிட்டி இண்டஸ்ட்ரியல் யூனிட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த கடையில் வந்துருச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த சைடில் நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் க்ரோத் இருக்குது, இன்னும் இருக்கும். முக்கியமாக இந்த காயிரம்பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் வைஸ் சொல்லலாம்.
ஆனால் காயிரம் வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் க்ரோத் வயசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெசிடென்ஷியல் க்ரோத்துக்கும் இப்போக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்பர்ஸ் இங்கே போட்டுட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த பில்ட்டை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓஎம்ஆர் இருக்குது, நீங்கள் இப்படியே அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நெல்லிக்குப்பம், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் வழியாக திருப்பூர் ஏரியும் கனெக்டிவிட்டி நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேம்புங்க, நல்லா வீடு மேலே ஏற்றி கட்டியிருக்கிறாங்க. ரேம்ப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைவெரி அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 3.5 அடி உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். ஆல்ரெடி வீட்டு வாசலில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வீடுகள் ஹைட்டாக வந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூடிய வென்டிலேஷன் வந்துட்டு தான் இருக்கும். காற்று நல்லா அடிக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்காங்க. சோக் பிட்டும் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட் வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்த உடனே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். உங்களுக்கு சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க, பேக் சைட்லையும் செட் பேக் விட்டுருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் ரைட் பேக் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. இங்கே ஒரு டேப் இருக்குது. இந்த செட் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிசி போட்டு மட்டும் அதோடு விடாமல் உங்களுக்கு டைல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லிவிங் கம் டைனிங்க்கு சைடு என்ட்ரன்ஸையும் அசஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். இப்போ அப்படியே பின்னாடி போங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து கிழக்கு பார்த்தோம்னாங்க ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்ட் ஏரியா, ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட்டுங்க. அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரனேட்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இங்கே மேட் ஃபினிஷ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷ், ஸ்டெப்ஸுக்கு கிரனேட், உங்களுக்கு சைட்லேயும் டைல்ஸ், அந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்கிறாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட் அவுட் இருக்கிறது நல்லதுங்க. நீங்களும் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பின்னாடி போங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃப் செட் பண்ணி, இது சின்னதாக இருந்தால் ஆஃப் செட், கொஞ்சம் பெருசாக இருந்தால் சிட் அவுட், சரிங்களா? இப்போ இந்த ஏரியா எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம கார் வச்சுருப்போம், கார் பார்க் பண்ணும்பொழுது நம்ம கிரில் கேட் திறக்கும் போது காரில் தட்டும், கார் நிறையா டென்ட் ஆகும், அடி வாங்கும், காரே என்னால் ஃப்ரீயாக திறக்க முடியல ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் கிரில் கேட்டை ஃப்ரீயாக திறந்துக்கலாம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா சேஃப்டியும் முக்கியம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், அதனாலே கிரில் கேட்டுன்ற ஒரு ஆப்ஷனே விட்டுட்டு லாக் பண்ணவே மாட்டோம். ஏன்னா காரில் தட்டுது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக ஓப்பன்லேயே வச்சுட்டு டோரை மட்டும் அசஸ் பண்ணிட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் டிசைன் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் இந்த ரைட் ஹேண்ட் சைட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன் சைடு ஓடிஎஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் ரைட் பேக் சைடு செட் பேக் விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வென்டிலேஷன் குறையக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்பேஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஓடிஎஸ் வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து இதுக்கே கிரில் ஓப்பனபிள் கிரில்னால் ஏதாவது திங்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும்ல, இது நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இங்கே வந்து இங்கேயும் சைடில் வந்து உங்களுக்கு வால் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த லிவிங் கம் டைனிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கு இல்லையா, இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு என்ட்ரன்ஸ் சொல்லியிருந்தேன்லங்க, இந்தாங்க இந்த பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடிலாம் வீடுகள் இருக்குது. மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோடனே இந்த லிவிங் கம் டைனிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க் மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக 4 அடி தான் கொடுப்பாங்க, ஆனால் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசு ஓலையோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். சிங்க் இருக்குது. இந்த சிங்க் டேப் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் இருக்குங்க. லிவிங் கம் டைனிங்லேருந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போட கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சாக்கெட்ஸ், சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமா பிராண்டில் இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுக்கு கிரில் இருக்குது இந்த சைட் டோர்லேயும்.
இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கிடையாது, இங்கேயும் இருக்குது பாருங்கள். அடிஷ்னல் ஸ்பேஸ் நிறையா தாய்மார்கள் விரும்புவீங்கல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பொதுவாக ஒன் சைடு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லா வீட்லையும் பார்த்து நம்மளுக்கு பழகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கோசோலையோட இருக்குது. அந்த செட் பேக்குங்க சைட் காம்பவுண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத், வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசிக் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் டிசைன் பேரியர் பிராண்டில் 2-in-1 வால் மிக்ஸ், வாஷ் பேஷன் பேரியர் பிராண்டில் இருக்குது. நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பாத்ரூமையும் நைட் லேம்ப் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க முடியும் பெட்ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங் இந்த கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பில்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், மாடுலர் கிச்சன் அதெல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. எதனால் இப்போ பண்ணல அப்படின்னு பில்டர் சொல்லியிருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் காம்பினேஷன் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, இன்டீரியர் ஒர்க் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா. பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த இன்டீரியர் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சனில் லிவிங் கம் டைனிங்கில் டிவி யூனிட் ஆகும். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது. ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்டாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்க முடியும் 1, 2, 3 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே ஸ்டெப்ஸுக்கு கீழே வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்கு. வாஷ் பேஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பெட்ரூம் இருக்குது. அதே சைஸ் தான். அதே மாதிரி 2 செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நல்லா ப்ரீமியமாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த காய்டாருங்க பேசேஜ். இந்த பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 சாக்கெட்ஸ் ப்ரொவிஷன்ஸ், 4 சாக்கெட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசோலையோட இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி. ஆக்சுவலாக இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி. நான் ஃபஸ்ட்டு இந்த வீடை இன்ஸ்பெக்ட் பண்ண வரும்பொழுது இந்த டோரை திறந்துட்டு கிரில் கேட் திறந்த உடனே எனக்கு இருந்த ஃபீல் என்னென்னா எல்லாமே ஃபேமிலி கெட் டுகெதராக இந்த வீக்கெண்டில் இப்போ நீங்கள் பாட்டி தாத்தாக்கள் இந்த வீடை வாங்குறீங்க அப்படின்னும் போது நான் என்னோடய பாட்டி தாத்தா வீட்டுக்கு தான் போவேன், என்னோட பெரியப்பா வீட்டுக்கு தான் போவேன். வீக்கெண்ட் லீவ் ஆனாலே ஏன்னா நான் என் பெரியம்மா வீட்டுக்கு தான் அடிக்கடி போவேன். இந்த ஸ்கூல் காலேஜ் லீவு எது லீவ் கிடைச்சாலே திருவண்ணாமலையில் அந்த மாதிரி டைம் கிடைக்கும் பொழுது குழந்தைங்க வராங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட விட்டுக்கலாம். நீங்கள் இங்கே உட்காந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே படுத்துட்டு பார்த்துக்கலாம். ஃபேமிலியில் நிறைய பேர் சரிங்க அப்படின்னும் பொழுது இங்கே எல்லாருமே ஒன்றா, இந்த கசின்ஸ் எல்லாருமே ஒன்றா பக்கத்தில் தூங்கிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்பேஸாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம மொட்டை தூங்கும்பொழுது என்ன ஒரு ட்ராபேக் சொல்லுங்கள், காலையில் 6 மணிக்கே வெயில் அடித்து எழுப்பி விட்ருங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கவர்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போலாம் யாராவது அப்படி இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தான் அதை மிஸ் பண்ணுறேன்றது எனக்கு தெரியல. முன்னாடிலாம் வந்து அடிக்கடி ஃபேமிலி கெட் டுகெதர் பண்ணிவிட்டு ஒன்றுங்க வீட்டில் பெரியவங்க வயசானவங்க அந்த மூத்தவங்க இருக்கிற வரைக்கும் தான் குடும்பமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உனக்குன்ற மாதிரி போயிடுதுங்க. ஓகே, இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க வித் கிளாஸோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருத்திமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ. ஹெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷீட் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எம்எஸ்ல கிரில் கேட். டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூலிங் ரப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் 1000 லிட்டர்ஸ். பின்னாடிலாம் வீடுகள் இருக்குது. அதோ எஸ்ஐஎஸ் அதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட். அப்படியே நீங்கள் வெளியே உள்ளே வந்துடலாம். இந்த பக்கமும் வீடுகள் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நான் இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, வரும்பொழுது வந்து உங்களுக்கு கூகுள் மேப் கொஞ்சம் சுற்றி விட்டுருதுங்க.
கொஞ்சம் பார்த்து வந்துட்டு போங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டருடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,09,00,000ங்க. உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற பில்லர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். சைட் விசிட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும்னு நம்புறேன். உங்களோட நிறை குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.